ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார் எழுதிய முல்லைப்பாட்டு. வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னம் ஆசிஃப். முதல் தலைப்பு நல்லோர் விரிச்சி கேட்டல். நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்செல் நிமிர்ந்த மாஅல் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வலன் ஏர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும் பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாழி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவிழ் அலறி தூ உய் கைகொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப. இதனுடைய பொருள்: அலையோசை முழங்கும் குளிர்ந்த கடல் நீரை குடித்து எழுந்து மேகம் இடம் அகன்ற உலகத்தை வளைத்து. அலைகள் நிறைந்த கடல்ல இருந்து வர ஓசை இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட கடல்ல இருந்து நீரை பருகிக்கிட்டு எழுந்து நிற்கிற மேகம் இந்த உலகத்தையே வளைத்து வளமாக உயர்ந்தெழுந்த மலைகளில் தாங்கி புள்ளிய மாலை காலத்தில் பெருமழையை பொழிந்தது. மலைகள் மேலே உயர்ந்து போய் நின்று மாலை நேரத்தில் என்ன பண்ணியிருக்கு, இந்த மேகம் பெருமழை நிறைய மழையை பொழிந்திருக்கு அப்படின்றாங்க. மேகம் அவ்வாறு எழுந்து மழை பெய்த காட்சி சக்கரத்தோடு வலம்புரி சங்கினை ஏந்திய கைகளையும் திருமகளையும் வைத்த மார்பினையும் உடைய திருமால் வாமனனாக சென்று இறந்தபோது மாவலி வார்த்த நீர் கையில் பட்ட அளவில் விண்ணையும் மண்ணையும் அலாவும்படி உயர்ந்தது போல விளங்கியது. அந்த மேகம் எழுந்து நின்ற காட்சி எப்படி இருக்குன்னா, இந்த வலம்புரி சங்கையும் சக்கரத்தையும் கைகளில் வச்சுக்கிட்டு இருந்து தன்னுடைய மார்பில் தங்கம், திருமகள்னா தங்கம் அணிந்து கொண்டு இருக்கிற திருமால் வாமனனாக போகும்போது மாவலி அப்படின்றவங்க நீர் போட்டது விண்ணையும் மண்ணையும் அலாவும்படி உயர்ந்தது. அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு, அதை மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க. துன்பத்தை செய்யும் மாலை பொழுதில் வயது முதிர்ந்த பெண்கள் அரிய காவல் கொண்டதும் பழமையானதுமான ஊரின் புறத்தே சென்றனர். ரொம்ப வருத்தத்தை கொடுக்குற இந்த மாலை பொழுதில் வயசான பெண்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப காவலோடு இருக்கிற அந்த பழமையான ஊருக்கு போய் நிற்கிறாங்க. யாழிசை போல் முரளும் வண்டுகள் சூழ்ந்து ஆறாவரிக்கும்படி அரும்புகள் மலர்ந்த முல்லை பூக்களை நாழியில் கொண்ட நெல்லோடு தூவி தெய்வத்தை வணங்கி நற்சொல் கேட்டு நின்றனர். எதுக்காக அவங்க அங்கே போனாங்கன்னா, அங்கே மலர்கள் இருக்குது, முல்லை மலர்கள், அது எல்லாத்தையும் பறிச்சிட்ருக்காங்க. அங்கே யாழிசை அந்த மாதிரி அங்கே இருக்கிற வண்டுகள் சத்தமிட்டுருக்கு. அந்த மலர்களை பறிச்சுக்கிட்டு கோவிலுக்கு தெய்வத்தை வணங்குறதுக்காக கோவிலுக்கு போய் அங்கே நெல்லும் முல்லைப்பூக்களும் போட்டு விரிச்சு கேட்குறாங்க. விரிச்சு கேட்குறதுனா ஏதாச்சும் நல்லது தெரியுமா அப்படின்றது கேட்குறது. அடுத்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். அடுத்த பாடல் தலைவியை தேற்றுதல். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின் நின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நல்மொழி கேட்டனம் அதனால் நல்லோர் வாய்ப்புல் தெவ்வர் முனை கவர்ந்து கொண்ட திரையர் வினை முடித்து வருதல் தலைவர் வாய்வது நீ நின் பருவரல் எவ்வம் கலை மாயோ என காட்டவும் காணால் கழல் சிறந்து பூப்போல் உன் கண் புலம்பு முத்து உரைப்ப. இதனுடைய பொருள்: சிறிய கயிற்றால் கட்டப்பட்ட பச்சிலங்கன்றுகள் பால் உண்ணாமையால் ஏற்பட்ட பசியால் வருந்தி சுழலுவதை பார்த்த இடையர் பெண் ஒருத்தி குளிரால் நடுங்கும் தன் தோள்களை கையணைத்து தடுத்தவளாய் அக்கன்றுகளை நோக்கி கோவலர் பின்னின்று செலுத்த மேய்ச்சலை முடித்து கொண்டு இப்பொழுதே வந்துவிடுவர் நின் தாயர், வருந்த வேண்டாம் என்று கூறும் நல்ல சொற்களை ஆறுதல் மொழிகளை நாங்கள் கேட்டோம். அதாவது சின்ன கன்றுகள், மாட்டோட பிள்ளைகள், அதை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அது ரொம்ப நேரமாக பால் குடிக்காமல் இருக்கிறதுனால அதுக்கு பசி அது கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு பெண் அவளுக்கு நடுங்குது, உடம்புலாம் குளிர்னால. அவள் தன் 2 கைகளால் இறுக்கி பிடித்து கொண்டு அவளை அந்த கன்றுகிட்ட போய் இந்த ஆடு மேய்க்கிறவங்களாம் உன்னோட அம்மாவை மேய்ச்சிக்கிட்டு சீக்கிரமாக வந்துடுவாங்க, அதனால் நீ வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அந்த ஆறுதல் மொழிகள் இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு சொல்கிற மாதிரி விரிச்சு கேட்டாங்க இல்லையா, இவங்க அவங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அதனால் போர் மேற்சென்ற தலைவன் பகைவரை வென்று அவரிடம் இருந்து பெற்ற திரைப்பொருள்களுடன் விரைந்து வருதல் உறுதி. அதாவது போருக்கு சென்ற தலைவன் அவனுடைய எதிரியை வீழ்த்திட்டு அவனுடைய பொருள்கள் எல்லாமே எடுத்துட்டு சீக்கிரமாக விரைந்து வர்றது கண்டிப்பாக வந்துடுவார், உறுதி தான் அப்படின்றாங்க. ஆதலால் மாமை நிறத்தவளே நீ உன் மனத்தடுமாற்றத்தால் உற்ற வருத்தத்தை போக்கி ஆற்றி இருந்திடுக என பன்முறை தேற்றவும் தேராதவளாய் கலங்கி பூ போன்ற கண்களில் இருந்து முத்து போன்ற கண்ணீர் துளிகளை பெருக்கி நிற்க. அவங்கள ரொம்ப அழகான நிறத்தை உடையவளே, உன்னோட மனத்தை தடுமாற்றம் இல்லாமல் நீ உறுதிப்படுத்தி வச்சுக்கோ, பலமாக ஆக்கிக்கோ
கண்டிப்பாக தலைவன் வந்துடுவாங்க அப்படின்னு இவங்க பலமுறை அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணியும் அவங்க வந்து கன்வின்ஸ் ஆகாமல் அவங்களோட பூ போன்ற கண்கள்ல இருந்து முத்து போன்ற கன்னித்துளிகள் வந்து நின்றுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்த பாடல் பாசறையின் இயல்பு. காண்யாறு தழீஇய அகல்நெடும் புறவில் சேண்நாறு பிடவமோடு பயில் புதல் எருக்கி வேட்டுப்புழை அருப்பம் மாட்டி காட்ட இடுமுள் புரிசை ஏமுற வளையி படுநீர் புணரியின் பரந்த பாடி. இதனுடைய பொருள்: காட்டாறு சூழ்ந்த அகன்ற நெடிய காட்டினது நீண்ட தூரத்தையும் மனம் வீசும் பிடவத்தோடு பசிய குறுந்தூறுகளை வெட்டி அழித்து வேடருடைய அரணையும் அழித்து. அந்த காட்டாறு சூழ்ந்திருக்கிற அந்த காட்டில் இந்த வீரர்கள் எல்லாமே இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்த விட ரொம்ப தூரமாகவே பிடவம் அப்படின்ற ஒரு செடி இருக்குது. அதில் இருக்க மலர்கள்லேருந்து வாசனை இவங்க இருக்கிற இடம் வரைக்கும் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி அந்த விலங்கெல்லாம் உள்ளே வராத மாதிரி ஒரு வேலி கட்டுறாங்க. இடுமுள் வேலியாக இட்டு அமைந்த மதில்களத்து கடல் போன்ற அகன்ற பரப்புடையதாக அமைக்கப்பட்ட பாசறையின் கண். அந்த முள்வேலிகளெல்லாம் அவங்கள வந்து கட்டி அவங்க இருக்கிற இடத்த வந்து ரெடி பண்ணுறாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு மதில்கள்லாம் கட்டப்பட்டு பெரிய கடல் போன்ற இடமாக இருக்குது அப்படின்றாங்க. அவ்வளோ பெரிய இடம் அவங்க இருக்கிற இடம், அவ்வளோ பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த பாசறையில் அப்படின்றாங்க. பாசறைன்னா அவங்க தங்குற இடம். யானை பாகிறது செயல். உவலை கூரை ஒழுகிய தெருவில் கவலை முற்றம் காவல் நின்ற தேம்படு கவுல சிறுகண் யானை ஓங்கு நிலை கரும்போடு கதிர்மிடைந்து யாத்த வயல்விளை இன்குலகு உண்ணாது முதல் துடைத்து அயில் நுனை மறுப்பின் தம் கையிடை கொண்டேன் கவைமுட் கருவியின் வடமொழி பயிற்றி கல்லா இளைஞர் கவலம் கைப்ப. இதனுடைய பொருள்: தழைவேய்ந்த கூரை ஒழுங்குபட தெருவின்கண். அவங்க கூரையெல்லாம் செஞ்சாங்க இல்லையா, அந்த கூரைகள் இருக்குல்ல தெருவில், நார்சந்தி முற்றது காவலாக நின்ற மதம் பாய்கின்ற கதுப்பினையும் சிறிய கண்களையும் உடைய யானை. அந்த தெருவில் இருக்கிற 4 வீதிகள் எல்லா பக்கத்துலேயும் வந்து யானைகள் வந்து காவலுக்காக நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. அதோட கண்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதோட கதுப்பு இருக்குது அப்படின்றாங்க. வளர்ந்த கரும்போடு வயலின்கண் விளைந்த கதிர்களை நெருங்க பொதிந்த சாலியையும் அதிமரத்து தழையையும் தின்னாமல். அதுக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த யானைக்கு பெரிய கரும்பு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து நெல்லெல்லாம் வந்து மாவாக அரைச்சி அதை உருண்டையாக கொடுக்குறாங்க. அதிமதுர தழைகள் இலைகள் தராங்க. அது எல்லாத்தையும் அது சாப்பிடாம அவற்றால் தம் நெற்றியை துடைக்க கூறிய துளையை உடைய தம் கொம்பில் ஏற்பட்ட தம் கைகளிடத்தே கொண்டு நிற்க. அது அதோட தும்பிக்கையில் வச்சுக்கிட்டே அப்படியே கைகிட்ட கொம்புக்கிட்டலாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடாம நின்றுக்கிட்டு இருக்குது. சுவைத்த முல்லையுடைய பறிக்கோளால் கல்லா இளைஞர்கள் யானை பேச்சான வழிமொழிகளை பலகாலம் சொல்லி கலவத்தை தின்னும்படி குத்த. அந்த பாசறையில் யானைகளை கவனிச்சுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த இளைஞர்கள் வந்து அவங்கக்கிட்ட அந்த யானைக்கிட்ட வடமொழியில் பேசி அதை வந்து சாப்பிட வைக்கிறாங்க அந்த உணவை. அடுத்த பாடல் வீரர்கள் தங்கும் படை வீடுகள். கல் தோய்ந்து உடுத்த படிவ பார்ப்பான் முகக்கோல் அசைநிலை கடுப்ப நல்போர் ஓடா வல்வில் தூணி நாற்றி கூடம் குத்தி கயிறு வாங்கு இருக்கை பூந்தலை குந்தம் குத்தி கிடுகு நிறைத்து வாங்கு வில் அரணம் ஆக. இதனுடைய பொருள்: துகிலை காவி நிறத் தோய்ந்து உடுத்த தவவேடம் உடையவனும் முக்கோல் உடையவனும் ஆகிய அந்தணன்னா முனிவர்கள். அவங்க வந்து காஃபி கலரில் வந்து துணி போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து 3 கோல்கள் வச்சுருப்பாங்க. அம்முக்கோலை நட்டு அவ்வுடையினை அதன் மேல் இட்டு வைத்த தன்மை போல. அந்த 3 கோல்களையும் நட்டு அது மேலே அந்த உடையை வந்து அவங்க போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அறநெறியால் தாம் செய்கின்ற போரில் புறமுதுகிட்டு ஓடாமைக்கு காரணமான வலிய வில்லை சேர ஊன்றி. அறநெறி நல்ல விஷயத்துக்காக போருக்கு போகிற இந்த வீரர்கள் எல்லாருமே வந்து அந்த போர்லேருந்து திரும்பி ஓடாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு உதவுறது வந்து அந்த வில் அம்பு. அந்த வில் அம்பை சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கிட்டு அவற்றின் மேல் துணிகளை தொங்க விட்டுள்ளனர். அது மேலே வந்து துணிகளை தொங்க விட்டுருக்காங்க. வீரர்கள் கூடாரமாக கால்களை நட்டு கயிற்றால் வலித்து கட்டின இரு கைகளில் குந்த கோல்களை நாட்டு கிடுகு பட்டைகளை நிரலாக பிணைத்து அமைக்கப்பட்டுள்ளது பல்வேறு மறவர்கள் தங்கும் பாசறை. எல்லா வீரர்களும் சேர்ந்து அவங்களோட கால்களை நிலத்தில் வச்சு 2 கைகளால் கயிறுகளெல்லாம் அப்படியே இழுத்து அந்த கோல்களை பட்டைகளை எல்லாத்தையுமே கட்டி பிணைத்து இந்த மறவர்கள் அதாவது வீரர்கள் வாழும் பாசறைகள் வந்து கட்டப்பட்டிருக்குது அப்படின்றாங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்கள லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும்.